அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. இன்றைக்கி எலெக்ஷன் டே மக்களே. எடுக்கப்பட்ட ரீசெண்ட் சர்வேல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் நோட்டாக்கு போட போகிறதா ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஓட் டு நோட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்கிறாங்க ட்விட்டரில். சரி, இப்போ நோட்டாக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும், என்ன நடக்காது, இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான விஷயங்கள் என்ன, இந்த நோட்டா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ரீடிஃபைன் பண்ணோம், இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இன்றைக்கு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஓட் டு நோட்டா அப்படிங்கிற விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிருக்கிறாங்க. சரி, இப்போ ஏன் இதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பல பேர் நோட்டாக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறத ஓப்பனாகவே அவங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், சில இடங்களில் சர்வே எடுக்கப்பட்ட பொழுது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறதாகவும் அவங்க பதிவிட்டிருக்காங்க. இதனால் நோட்டாக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம், அது எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி சமூக வலைதளங்களில். சரி, இப்போ நோட்டாக்கு ஓட்டு போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் மக்கள். உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் எடுத்துக்கலாம். 100 பேர் தான் ஒரு பூத்தில் வந்து ஒரு தொகுதியிலே ஓட்ஸ்னு வச்சுக்கலாமே. அந்த 100 பேரில் 99 பேர் நோட்டாக்கு போகிறான்னு வச்சுக்கலாம். இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு கிடச்சின்னு வச்சுக்கலாம் மக்களே. இன்னொரு பி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஓட்டே இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போது 99 ஓட்டு வாங்கின நோட்டா, ஆனால் இதில் வந்து யார் வின்னர்னு அறிவிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறவர் பி அப்படிங்கிறவர். ஏக்கு 1 ஓட்டு, பிக்கு 0 ஓட்டு, நோட்டா 99 ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. ஏ தான் வின்னர். இதுதான் இப்போதைக்கு நோட்டாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ. சரி, ஆக்சுவலி நோட்டான்றதை அறிமுகப்படுத்தினது காங்கிரஸ் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் காங்கிரஸ் அறிமுகப்படுத்தினப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் தொகுதியில் எல்லாரும் நிற்பாங்க, கட்சிகள் நிற்கும், சுயேட்சைகள் நிற்பாங்க, யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோட்டா அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு உருவாக்குனாங்க. ஆனால் நோட்டாவுக்கு அதிகமான ஓட்டு விழுந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எந்த டெஃபினேஷனுமே கிடையாது. யாருமே அதை வரையறுக்கவே இல்லை. ஏன்னா அரசியல் கட்சிகள் அதை வரையறுக்கிறதுக்கு முன்வர மாட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். நீங்கள் யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா நோட்டாக்கு போடுங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கான உரிமையாக பார்க்கப்படுகின்றது. ஒரு ஓட்டு எப்படி வந்து ஒரு சமூகத்தின் உரிமை, ஒரு ஜனநாயகத்தின் கடமை அப்படின்னு பார்க்குறோமோ, அதே மாதிரி ஒரு மக்களுடைய உரிமை. நான் யாருக்குமே போட விரும்பலை, நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் போய் ஏன் ஓட்டு போடணும்? இப்போது உங்களுக்கு நோட்டாக வருவதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஓட்டு போட விரும்பலப்பா அப்படின்னா வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஓட்டு கேஸ்டிங்கே ஆகாது. ஸோ ஓட் கேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுனால எத்தனை ரியலான ஓட்டர்ஸ் யார் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. அண்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அப்படிங்கிறதுனால தான் நோட்டான்றது உருவாக்கப்பட்டு யாருக்கும் ஓட்டு போடணும்னா நீங்கள் போய் ஓட்டு போடுங்க, நோட்டாக்கு போட்டு வாங்க, பட் ஓட்டை காசு பண்ணுங்க. ஏனென்றால் இது ரெண்டு விஷயம் இருக்குது மக்களே. ஒருத்தவங்க யாருக்கும் போட விருப்பமே இல்லைன்னு ஓட்டை காசு பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பூத் கேப்சர், அதுக்கப்புறம் வந்து கள்ள ஓட்டு போடுவது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ கள்ள ஓட்டை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது நோட்டா அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கடமை அப்படிங்கிறது ஓட்டு போடுறது. ஸோ யாருக்குமே போட விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா மக்கள் அவங்களுடைய கடமையை போய் ஆற்றுவதற்கும் ஒரு வழியாக இருக்குன்னு பண்ணாங்க. ஆனால் இதுவரையில் நோட்டாக்கு அதிகமான ஓட்டு விழுந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க டிஃபைன் பண்ணவே இல்லை. அதை பற்றி எந்த சட்டமும் கொண்டு வரப்படவும் இல்லை. இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக் அண்ட் மைனஸ் மக்களே. சரி, இப்போது இதுவரை இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நோட்டாக்கு அதிகமாக ஓட்டு விழுந்தா அந்த யாரும் வின் பண்ணலன்றதை முடிவு பண்ணி ஒரு பிரசிடென்ட் ஆட்சி கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ரூல் தான். ஏன்னால் பிரசிடெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவதற்கு யாரை இது பண்ணுறதுன்றது பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணுறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ரூல் தான் விச் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு பிரசிடென்ட்ஸ் ரூல். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர் ரூல் பண்ணுறது, ஒரு ஸ்டேட் ரூல் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற பார்க்க முடியுது. ஸோ நோட்டை அதிகமாக ஓட்டு ஊந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த இடத்துல நீங்கள் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரதும் ப்ராப்பரான விஷயமாக இருக்காது. சரிங்க, இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் மக்களே. நோட்டாக்கு அதிக ஓட்டு அப்படிங்கிறது எப்படி கணக்கு போடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம்.
லெட்ஸ் டேக் திஸ் எலெக்ஷன் மக்களே. உதாரணத்துக்கு ஒரு தொகுதி எடுத்துக்கலாமே. ஒரு தொகுதியில் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி 2 சுழற்சியை வச்சுக்கலாம், ஒரு நோட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது டிஎம்கே இப்போ மொத்த ஓட்டு 100ன்னு வச்சுக்கலாம். 100 ஓட்டு மொத்தமாக காஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னால் டிஎம்கே 20, ஏடிஎம்கே 20, பிஜேபி 10, சுழற்சை ஒரு ஆள் 10, இன்னொருத்தன் 9, இன்னொருத்தன் ஒரு ஓட்டு வச்சுக்கோங்களாமே. நோட்டாவுக்கு 30 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன் த ஹோல் பார்க்குறப்ப என்ன நினைக்க முடியுது, 100 ஓட்டு காஸ்ட் ஆகிருக்குப்பா, அதில் 30 ஓட்டு தான் நோட்டா அப்படின்றத இங்கே எடுத்துக்க முடியாது. ஏனால் நோட்டாவுக்கு தான் அதிகமான ஓட்டு விழுந்திருக்கு. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது லெட்ஸ் டேக் அ சினாரியோ. டிஎம்கே 20, ஏடிஎம்கே 20, பிஜேபி ஒரு 10 ஓட்டு, நோட்டாக்கு 30 ஓட்டு, அண்ட் சுழற்சை ஒருத்தவன் 10, ஒருத்தன் 9 ஓட்டு, ஒருத்தன் 1 ஓட்டுன்னு வச்சுக்கோங்களாமே. இப்போ இந்த சினாரியோ பொறுத்தளவுக்கு அட் ப்ரெசன்ட் சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கனால் என்ன பண்ணுவாங்க, நோட்டை 30 பேர் போட்டிருக்கான், நோட்டை வச்சுக்கு ஓரம் வச்சுருவாங்க. டிஎம்கே 20, ஏடிஎம்கே 20, டை ஆயிரும், டை பிரேக் அப்படின்றாங்க. இப்போ இந்த டை அப்படிங்கிறது யார் அதிகமான எக்ஸ்ட்ரா ஓட்டுன்ற எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கனால் 100 ஓட்டு தான் காஸ்ட் ஆகிருக்கு. அந்த 100 ஓட்டில் 30 பேர் நோட்டாக்கு போட்டிருக்கான், மற்ற 70 பேரும் வேறு ஏதோ ஒரு சின்னத்துக்கு போட்டிருக்கான் இல்லைங்களா. இப்போ இது இப்படி எடுத்துக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிற மக்களே, 100 ஓட்டு மொத்தம் காஸ்ட் ஆகிருக்கு ஒரு தொகுதியில், அதில் மெஜாரிட்டியான 30 பேர் நோட்டாவுக்கு போட்டிருக்கிறாங்க. மீதி 70 பேரை பிச்சு 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 பாருங்கள். 20 டிஎம்கே, 20 ஏடிஎம்கே, 10 பிஜேபி, இன்னொரு 10 சுழற்சை, இன்னொரு 9 இப்போ இன்னொருத்தன் ஒன்று இப்படி மாறி மாறி போயிருக்கு. ஆனால் இதில் அதிகப்படியான ஓட்டு வாங்கினது யாரும் 11 நோட்டாக வாங்கியிருக்காங்க. எப்படி இந்த ரூல்ஸை மாற்றி அமைக்கணுன்றது நம்ம விருப்பப்படுறோம் மக்களே. ஜென்ரலாகவே ஒரு தொகுதியில் நம்ம இதுவரை இந்த தொகுதியில் போய் ஓட்டு போட போகிறோம். ஒரு தொகுதியில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த தொகுதி யார் நிற்கிறாங்கன்ற பார்க்குறப்போ கட்சியைத்தான் பார்ப்போம், சுழற்சியை பார்க்க மாட்டோம். அப்போ எந்த கட்சிக்கும் நான் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நோட்டாக்கு அதிகபட்சம் ஓட்டு போடுறாங்க. டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, பிஜேபியோ, நாம் தமிழரோ யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை எனக்கு அப்படின்னு தான் அவங்க போய் சுழற்சியில் போடுறாங்க, நோட்டாக்கு போடுறாங்க. சுழற்சி யார் என்ன தொகுதியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அதிகப்படியான ஒரு நாலேஜ் நம்ம யாருக்கும் இருக்கிறது கிடையாது. ஸோ நாம் என்ன விருப்பப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோன்ட் ஓட் டு நோட்டா அப்படிங்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், டோன்ட் ஓட் டு நோட்டா அப்படிங்கிறது ஒரு தப்பான வார்த்தையாக நான் பார்க்கிறேன். அதற்கு பதிலாக நோட்டாவுக்கு ஓட்டு அதிகமாக விழுந்தால் என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் கவர்மெண்ட்டு, என்ன வைக்கணும் அப்படிங்கிறதை ரீடிஃபைன் நோட்டான்னு சொல்லலாம். ஸோ வி நீட் டு ரீடிஃபைன் த நோட்டா. உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் தி சினாரியோ, 30 ஓட்டு காஸ்டான 100 ஓட்டில் மெஜாரிட்டி வாங்கினது நோட்டாக வாங்கியிருக்கு 30 ஓட்டு அப்படின்னால், அப்போது அந்த கட்சிகளுக்கு தகுதி இல்லை இந்த தொகுதியை ஆள்வதற்கு அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் போட்டிருக்கிறாங்க இந்த நோட்டா அமைப்பு. அப்போ என்ன பண்ணலாம், நாம் என்ன யோசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிகளை ஒதுக்கி வைத்து விடுங்கள், லெட்ஸ் கோ டு சுழற்சி. ஏனால் நோட்டாவுக்கு ஓட்டு போடுபவர்கள் ஏன் தொகுதியில் யார் சுழற்சியை நிற்கிறாங்க, அவர் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பற்றி அவர்கள் பெரிதாக நாலேஜ் யோசிக்கிறதும் இல்லை, அதை விசாரிக்கிறதும் கிடையாது தான். ஸோ எந்த கட்சிக்கும் நான் ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படிங்கிற நோட்டாக்கு போடுறதுனால நோட்டாக்கு அதிகமான ஓட்டு விழுந்துருச்சுனால் கட்சியை ஓரம் வைத்து விடுங்கள், லெட்ஸ் கோ டு சுழற்சி. இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கலாமே, 3 சுழற்சி இருக்காங்க மக்களே. 3 சுயேட்சையில் ஒருத்தன் 10 ஓட்டு வாங்கியிருக்கான், ஒருத்தன் 9 வாங்கியிருக்கான், ஒருத்தன் 1 வாங்கியிருக்கான். அப்போ இந்த 10 ஓட்டு வாங்கினவனை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது, அவன் தான் மெஜாரிட்டி வாங்கியிருக்கான்னு அர்த்தம். இப்படி ஒரு சினாரியோ ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டால் நோட்டாவிற்கு மதிப்பு இருக்கும். அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா மக்களே, யாருக்குன்னா ஓட்டு போட விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிறவனை இந்த நாடும் அரசியல்வாதிகளும் ஏன் இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த அமைப்புமே அவனை துச்சமாக பார்க்குறாங்க. அப்படி தான் இப்போ நோட்டாவுக்கு ஓட்டு போகிறவனுடைய மதிப்பு இருக்கிறது. அப்படி கிடையாது. நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாலும் அவனை ஆள்றவனை அவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கான அவனுக்கு ஒரு அங்கீகாரமோ இல்லை அவனுக்கு ஒரு பவரோ இருக்குது அப்படிங்கிறதை, நோட்டாவுக்கு என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத ரீடிஃபைன் பண்ண வேண்டும் வித்தின் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்குள்ளே.
எப்படி கொண்டு வர முடியும், எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நோட்டாவுக்கு மெஜாரிட்டி ஓட்டு விழுந்துருச்சுன்னா அந்த அந்த தொகுதியில் கட்சியை மொத்தம் ஓரம் கட்டிட்டு சுயேட்சை யார் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவன் தேர்ந்தெடுத்து பாருங்க. ஏன்னா அவன் சுயேட்சை தான், அவன் தேர்ந்தெடுத்து பாருங்க. அவன் வரட்டும், அவன் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம், அவன் வந்து அசம்பிளிக்கு போட்டோம், இல்லை பார்லிமெண்ட்டுக்கு போட்டோம், அவன் கேள்வி கேட்கட்டும். ஏன்னால் ஒரு சுயேட்சைக்கு ஒரு பயம் இருக்கும். நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா மக்கள் நம்ம திட்டுவாங்கன்ற பயம் இருக்கும். மற்றபடி கட்சின்றப்போ அவனுக்கு பேக்கிங் இருக்குது. இப்போ நமக்கு போனாலும் பரவாயில்லப்பா, அவன் வந்து கேண்டிடேட்டை மாற்றிட்டு போயிட்டே இருப்பான் கட்சிக்காரன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சுயேட்சை அப்படி கிடையாது. சுயேட்சையை தேர்ந்தெடுக்கலாம், தேர்ந்தெடுத்து அவன் கேள்வி கேட்கட்டும். அப்படிங்கிறப்ப தான் இது ஜனநாயகத்தில் நோட்டா அப்படிங்கிறதுக்கும் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.